வணக்கம் நேர்களே. சிந்தனைகளை சிதறவிடாமல் செயல்பட்டால் சாதனைகள் புரியலாம். வாருங்கள், ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம் வழங்கும் தகவலை கேட்கலாம். நல்லது, கெட்டது, அசிங்கம், அருவருப்பு என்பதெல்லாம் வாழ்க்கையில ஒவ்வொருவரும் சில காலகட்டங்கள்ல சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அன்றாட வாழ்க்கையில வந்து போகக்கூடிய ஒரு விஷயம். ஆக இந்த அடிப்படையிலே ஏற்படுகின்ற குடும்ப பிரச்சனை, தீராத கணவர் மணி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய ஒரு நாள உள்ள வேதனை, அவமானம் அப்படின்றதான். இதெல்லாம் நம்ம எதிர்த்து நின்று போராடணும். அதான் வாழ்க்கை. வாழ்க்கைனாலே எதிர்த்து போராட தயாரா இருக்கக்கூடியவர்கள் தான் வாழ்க்கையில செல்வந்தராக இருக்க முடியும், தலைவராக இருக்க முடியும், ஆன்மீகவாதியாக இருக்க முடியும். எதிர்த்து நிற்க தயாராக இல்லாதவர்கள், துணிச்சல் இல்லாதவர்கள் கோழைகளாகத்தான் வாழ வேண்டும். கோழைகள் சொல்றதுன்னா நடைப்பணமாக தான் வாழணும். அன்றாடம் செத்து செத்து பிழைக்கிறாங்க, வாழ்க்கையா இருக்கடான்னுவாங்க. அது என்ன செத்து செத்து பிழைக்கிறதுனா, துன்பங்களை தாங்க முடியாமல் அவங்கள அதை எதிர்த்து போராடக்கூடிய வலிமை இல்லாததுனால இந்த மாதிரி நினைக்கிறாங்க. அது சுவாமி விவேகானந்தா மிக மிக சிறப்பா அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய அறிவுரையில என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா, நம்பிக்கை. ஒரு மனிதன் என்பது என்னைக்குமே தன்னம்பிக்கையோட வாழணும். அதே மாதிரி நம்பிக்கை, நம்பிக்கை, நம்மிடத்தில் நம்பிக்கை, நம்பிக்கை இறைவனிடத்தில் நம்பிக்கை, இதுவே மகிமை பெறுவதின் ரகசியம்னு சொன்னாரு. அதே போல ஒரு மனிதன் நம்பிக்கை இழந்துட்டானா அவன் வாழ்க்கை மரண பணத்துக்கு சம்பந்தான்ட்டாரு. அப்பயே சொல்லி வச்சிருக்காரு. அதோட அவன் வாழ்க்கையில் ஒரு புள்ளி வச்சுட்டாங்க. என்னைக்கு வாழ்க்கையில் புள்ளி வைக்க கூடாது. கொஸ்டின் மார்க் வைக்கலாம், கேள்விக்குறி, கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு தேடிட்டே போகலாம். புள்ளி வச்சுட்டீங்கன்னா முடிஞ்சது. அப்படின்னா நம்பிக்கை இழந்துட்டீங்க. அதுக்கு பிறகு எல்லாமே இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். வாழ்க்கையில் அப்புறம் எதுவுமே இல்லை. எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், நம்பிக்கை மட்டும் இழக்கக்கூடாது. நம்பிக்கை இழக்காத வரை வாழ்க்கையில எல்லாமே வாழ்வதாக அர்த்தம். எல்லாமே பெற முடியும் என்ற அர்த்தம். இன்னும் வாழ்க்கையில நம்ம ஒளியை பார்க்கலாம் என்ற அர்த்தம். நம்பிக்கை இழந்துட்டீங்கன்னு சொன்னா எல்லாத்தையுமே இழந்ததாக அர்த்தம். உங்களை தவிர எல்லாமே இழந்துட்டீங்க. உங்களையுமே நீங்கள் இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க அவர் வாழ்ந்த எந்த ஒரு பயனும் இல்லை. அந்த விளக்கத்தை தந்தவர் டத்துஸ்ரீ குருஜி அவர்கள். நேயர்களே, வளமான வாழ்க்கைக்கு சிறந்த சிந்தனை தேவை. அந்த தகவலை கொண்டு வந்தது ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம். வணக்கம் நேயர்களே. சிந்தனைகளை சிதறவிடாமல் செயல்பட்டால் சாதனைகள் புரியலாம். வாருங்கள், ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம் வழங்கும் தகவலை கேட்கலாம். இந்த பிரத்யேகாரம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, தியானம் செய்யும் பொழுது மனதை ஒரு நிலைப்படுத்தணும். தியானத்திற்கு உட்காந்தோமா நம்ம கண்ணை மூலமா கணக்கா அந்த மைண்ட் அதிலே இருக்கணும். ஆனால் நிச்சயமாக மனம் இப்படியே அலை பயந்துகிட்டே இருக்கும். ஆக இந்த பிரத்யேகாரம் என்பது என்னன்னா, அந்த முயற்சி செய்யறீங்களா, ஒரு முயற்சி, மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சி தான் பிரத்யேகாரம். மனதை ஒரு நிலைப்படுத்துவது, அதுக்கு எடுக்கக்கூடிய அந்த முயற்சியை தான் பிரத்யேகாரம்னு சொல்றாங்க. அந்த மனதை ஒரு நிலைக்கு கொண்டு வருது. அடுத்து தாரணை. இந்த தாரணை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுது மனம் எப்பொழுது எல்லாம் நமக்கு இப்ப நீங்க முயற்சி திடீர்னு மனம் ஒரு நிலைக்கு வந்துடும். ஆரம்ப நிலையில சொல்றேன், தொடர்ச்சியாக வர்றது வேற விஷயம். திடீர்னு பார்த்தா மனம் எந்த சிந்தனையும் இருக்காது, கவனம் பூரா அப்படியே மத்தியிலே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலை தான் தாரணைன்னு சொல்றோம். மனது ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டோம். நினைச்ச உடனே அங்கேயே தான் நிக்குது. அந்த ஒரே பொருளை போக்கஸ் பண்ணும்போது வேற எங்கேயுமே போல, அந்த கவனம் பூரா ஒரு நிலையிலே இருக்கு. அதுதான் தாரணை என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலை நீடிக்குமானால், உதாரணத்துக்கு நம்ம ஒரு பொருளை பார்க்கறது கொஞ்ச நேரம் அப்புறம் ஓடிடும், எண்ணம் நாமளா ஓடிடும். அப்புறம் திரும்ப முயற்சி செய்யறோம், பிரத்யேகாரம், அப்புறம் திரும்ப தாரணைக்கு வருது. அப்ப மனதை நிலை. ஆனா இது இப்படி நீடிக்குமானால், ஒரே நிலையில் நம்மளால இருக்க முடியும்னு சொன்னால், அதுதான் முழுமையான தியானம். முழுமையான தியானம். இல்லைன்னாலும் இப்ப நீங்க செய்யும்போது தியானம் தான். அது தியானம் இல்லைன்னு இல்ல.
ஆனால் நம்ம வந்து தியானம் வந்து முழுமையாக தியானத்தில் செல்வதற்கு நம்ம அந்த தியானத்தை பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அது தியானம் தான், ஆனா இடையில தியான நிலைக்கு போறோம். அப்ப நீடிச்சு இருக்கும், சில நேரத்துல கொஞ்ச நேரம் அப்படியே நீடிச்சே இருக்கும், அந்த தாரணையிலே இருக்க முடியும் நம்மளால. அது தியானம். அது தொடர்ந்து இப்படி அடிக்கடி அந்த தியானத்திலே தொடர்ந்து நீங்கள் உங்களால இருக்க முடிந்தால் இருக்க முடியும். பயிற்சி தான், அந்த பயிற்சி தொடர்ந்து நீங்க இருக்க முடிந்தால் அதுதான் நாக உயர்ந்த நிலையில் சொல்லப்படுகின்ற சமாதின்னு சொல்லப்படுகிறது. அந்த விளக்கத்தை கொண்டவர் டாக்டர் ஸ்ரீ குருஜி அவர்கள். நேயர்களே, வளமான வாழ்க்கைக்கு சிறந்த சிந்தனை தேவை. அந்த தகவலை கொண்டு வந்தது ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம்.